வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபருக்கு ஒன்று அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட்டாக 18/7/2024 வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் ஃபில் பண்ண போகிறாங்க, இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் என்ன வேணும், மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கேட்டகரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் டிபிஆர் எக்ஸ்பர்ட், டொமைன் எக்ஸ்பர்ட், சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட், ரோடு சேஃப்டி எக்ஸ்பர்ட், டிராஃபிக் எக்ஸ்பர்ட், என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், லேண்ட் அக்விசிஷன் எக்ஸ்பர்ட், ஜியோடெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட், டனல் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த போஸ்டிங்கெலாம் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலே பார்த்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட், டனல் எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட்டுக்கு 2 போஸ்ட்டும், டனல் எக்ஸ்பர்ட்டுக்கு 1 போஸ்ட்டையும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸான நியூ டெல்லியில் தான் இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி மற்ற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18/7/2024 மதியம் 6 மணிக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இல்லை பிரின்சிபல் டிபிஆர் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி மூலயமா உங்களுக்கு டேரக்ட் ரெக்யர்மெண்ட் மூலிமா செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு டேரக்ட் இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சீனியர் ஹைவே எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டி மூலிமா உங்களை டேரெக்டாக ரெக்யர்மெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. கீழே ரோட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இவங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி மூலிமா டேரக்ட் இன்டர்வியூ தான். இதில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது இந்த ஜாபுக்கு. டிராஃபிக் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் டிராஃபிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அல்ல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கீழே லேண்ட் அக்விசிஷன் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து லாவில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா எம்எஸ்சி ஜியாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 இயர்ஸுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி எந்த ஜாப்புக்கு எவ்வளோ போஸ்டிங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னாலே பிரின்சிபல் டிபிஆர் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து மந்த்லி சேலரி 6 லேக்குக்கு மேலே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சீனியர் ஐவி எக்ஸ்பர்ட்டுக்கு 5.5 லேக் சொல்லியிருக்காங்க. ரோட் சேஃப்டி எக்ஸ்பர்ட்டுக்கு 4.5 லேக் சொல்லியிருக்கிறாங்க. டிராஃபிக் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அதே தான் 4.5 சொல்லியிருக்கிறாங்க. என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 2.3 லேக் சொல்லியிருக்கிறாங்க. லேண்ட் அக்விசிஷன் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.3 சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ டெக்னிக்கலுக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. பிரிட்ஜ் எக்ஸ்பர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 சொல்லியிருக்கிறாங்க. டனல் எக்ஸ்பர்ட்டுக்கும் சேம் ப்ரொசீஜராக 5.5 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எல்லாமே மேலே நான் சொன்ன மாதிரி ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்க போகுது. இந்த ஜாப்புக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.